ஹாய் எல்லாருக்கும். இந்த வீடியோவில் வந்து அல்ஃபபெட் லெட்டர்ஸை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னே இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸை பற்றி சொல்கிறேன். இது வந்து உண்மையிலேயே பிள்ளைகளுக்கு வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ் அண்ட் லோவர் கேஸ் லெட்டர்ஸ் ரெண்டையும் ஒரேடியாக கொடுத்தோன்னு சொன்னால் அவங்களுக்கு ஈஸி. சரியா? அது மட்டும் இல்லாமல் சில ஸ்கூல்ஸில் வந்து அந்த கேபிட்டல் லெட்டர்ஸ் மட்டும்தான் தருவாங்க. சில ஸ்கூலில் வந்து லோவர் கேஸ் லெட்டர்ஸ் மட்டும்தான் தருவாங்க. ஸோ ரெண்டையும் ஒரேடியாக கொடுக்கறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லன்னு நினச்சிது. ஸோ அதுக்காகத்தான் நான் செஞ்ச ஃப்ளாஷ் கார்ட்ஸ் தான் இதெல்லாமே. இதில் வந்து நான் எந்த இமேஜஸுமே எட் பண்ணல. ஏன்னு சொன்னால் இமேஜஸ் அதெல்லாம் போடக்குள்ள கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ ஜஸ்ட் பிளெயினாக பெஸ்டல் கலர்ஸை மட்டும் யூஸ் பண்ணி தான் இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ் நான் வந்து செஞ்சேன். ஸோ இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸை யூஸ் பண்ணி தான் நான் என் பேபிக்கு வந்து நான் வந்து அல்ஃபபெட் லெட்டர்ஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இதில் ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால் அல்ஃபபெட் லெட்டர்ஸ் சொல்லி கொடுக்கக்குள்ள லெட்டர் இது கேபிட்டல் லெட்டர் ஏ, இது லோவர் கேஸ் லெட்டர். நாங்கள் முந்தி சிம்பிள் லெட்டர்ஸ் சொல்லுவோம் இல்லையா, லோவர் கேஸ் லெட்டர். அண்ட் இது இதை எப்படி சவுண்ட் வரும்னு சொன்னால் அப்படி லெட்டர் ஏ சவுண்ட் அப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஈஸியாக இருக்கும். சரியா? நான் இப்போ ப்ரொனவுன்சியேஷனை மட்டும் சொல்கிறேன். ப, க, ட, அ, ஃப. சிலவங்க ஃப்னு சொல்லி கொடுப்பாங்க, சிலவங்க ஃபன்னு சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் எல்லா லெட்டர்ஸும் தான் ரெண்டு மெத்தடில் சொல்லி கொடுப்பாங்க, அப்படின்னு சொல்லி. நீங்கள் ரெண்டுக்கும் நடுவில் மாதிரி சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களோட பிள்ளை ஸ்கூல் போகிற பிள்ளைன்னு சொன்னாலும் ஸ்கூல் இருக்கிற பிள்ளைன்னு சொன்னாலும் ரெண்டுக்கு நடுவில் சொல்லி கொடுத்தா அவங்க ஈஸியாக கெச்சப் பண்ணிக்குவாங்க. ஸோ நான் வந்து ஃப, க, ஹ, இ, ஜ, க. சியும் க தான், கேயும் க தான். ஸோ ரெண்டும் க தான். இது சிலவங்க இல் சொல்லி கொடுப்பாங்க, சிலவங்க ல சொல்லி கொடுப்பாங்க, ல சொல்லி கொடுப்பாங்க, இல்லாட்டி ம சொல்லி கொடுப்பாங்க, ம. நீங்கள் ரெண்டுக்கும் நடுவில் மாதிரி சொல்லுங்கள். ஓகே? ந இன்னும் இல்லை, நவும் இல்லை. ந, ஓ, ப, க, ர, சனும் சொல்லுவாங்க, சனும் சொல்லுவாங்க, ச, ட, அ, வ, க்ஸ், ய, ஜ. இப்படி நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கக்குள்ள கட்டாயம் அப்படி சொல்லிக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் லெட்டர்ஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ணக்குள்ள லெட்டர் ஏ சவுண்ட்ஸ் அ, லெட்டர் ஏ சவுண்ட்ஸ் அ, லெட்டர் பி சவுண்ட்ஸ் ப, லெட்டர் சி சவுண்ட்ஸ் க. அப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னா லெட்டரையும் அவங்க ஈஸியாக பிடிச்சி கொள்வாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் சவுண்ட்ஸையும் ஈஸியாக பிடிச்சி கொள்வாங்க. எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது ரெண்டும் சேம் தான். இது பிக், அவங்களுக்கு இப்போதே அப்பர் கேஸ், லோவர் கேஸ், கேபிட்டல் லெட்டர்ஸ் அப்படின்னு மிச்சம் நீங்கள் குழப்பமான ஜஸ்ட் வந்து என்ன செய்யுங்கன்னா பிக், இது ரெண்டுமே சேம் தான். நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அப்படி சொல்லுங்கள். ஒரு 5-6 இயர்ஸ்ன்னு சொன்னால் அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிக்கும், அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் இது வந்து ரெண்டுமே சேம் தான். இது வந்து இதுவும் ஏ தான், இதுவும் ஏ தான். அண்ட் இதோட சவுண்ட் வந்து சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னால் என் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு மாம் என்டர்ப்ரினியராக வந்து அதுலேயும் என்
ஃபேமிலி லைஃப்பில் என் பிள்ளைகளுக்கு வந்து நான் சொல்லிக் கொடுக்குற 2 விஷயமே நான் வந்து அதில் போடுறதுனால ஆஸ் அ மாமா உங்களுக்கு இன்னும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். என்ன மாதிரி டவுட் இருந்தால் கேளுங்கள்.